حي على الصلاة. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? கோயில்பட்டில இருந்து பேசுறோம். சொல்லுங்க ஜி. மூலான 2 கேள்வி. முதல் கேள்வி இந்த ஹைல உள்ள பெண்கள் பாலூட்டு தாய்மார்கள் முன்னாடி நோம்பு விட்டுருப்பாங்கல்ல. ஆமா. அது எண்ணிக்கையை மறந்துட்டாங்கன்னா எத்தனை நோம்பு எக்ஸ்ட்ரா மறந்துட்டாங்கன்னா என்ன செய்யணும் சொல்றேங்க. அடுத்தது 2வது கேள்வி நோம்பு திறக்கிற நேரத்துல பல துவாக்கள் சொல்றாங்க, தகவல் நம்ம அந்த மாதிரி எந்த துவா கரெக்டா வரும் சொல்றேன். அது சகோதரர் கேட்குறாங்க, 2 கேள்வி கேட்குறாங்க. ஒன்று இந்த மாதவிடாய் பெண்கள் தொழுகை விட்டுறலாம். அதே மாதிரி பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் தொழுகை விட்டுறலாம், நோன்பு விட்டுறலாம். அப்படிங்கும் பொழுது அந்த நோன்பு என்ன கேட்டார், அந்த நோன்பு எத்தனை நோம்புன்னு மறந்துட்டாங்க அப்படின்டா. மறந்துட்டாங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை ரக்காத்திலே மறந்துக்க சொல்கிறாங்க. நீங்கள் 2 ரக்காத்தா 3 ரக்காத்தா அப்படின்னு மறந்துட்டீங்கன்னா எது கன்ஃபார்மோ அதை கன்ஃபார்ம் பண்ணிங்க. 2ங்கிறது கன்ஃபார்மு. இப்போ 2ஆ 3ஆண்டா 2 கன்ஃபார்ம், 3ல் தான் டவுட்டு. அப்போ டவுட்டை விட்டுட்டு கன்ஃபார்மாக உறுதி வச்சிங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு 3ஆ 4ஆம் டவுட் இருக்குது, 4ஆ 5ஆம் டவுட் இருக்குதுன்னா இப்போ எது குறைவோ அது கன்ஃபார்மு, எது அதிகமோ அதான் கன்ஃபார்ம் இல்லை. அப்போ கன்ஃபார்ம் ஆக்கிட்டு கன்ஃபார்ம் இல்லாத போய் பிடிச்சிடணும் அப்படின்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரத்தில் இவங்க எத்தனை நோம்பு 3ஆ 4ஆண்டா இல்லை 4ஆ 5ஆண்டா இல்லை எத்தனை நோம்புங்கிறதே மறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அப்ராக்சிமேட்டாக கணக்கு வச்சு எப்படியாவது ஞாபகத்தில் வச்சு அந்த நோம்பை பிடிச்சி தான் ஆகணும். அதுக்கு எந்த வழியும் கிடையாது, மாதிரி எந்த தீர்வும் கிடையாது. 2வது கேட்டாங்க, நோன்பு திறக்கிற நேரத்தில் நிறைய துவாக்கள் இருக்குது, எந்த துவா கேட்குன்னு சொல்லி. இதில் நிறைய துவாக்கள் என்ன தெரியுன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த குறிப்பிட்ட துவாவையும் சொல்லித்தரல. ஹதீஸில் ஒரே ஒரு துவா வந்துருக்குது, ரஹபல் லமஉ ஒபுத்தலத்தில் உருவோ சபத்தல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ். இந்த துவா ஓதலாம். இது அல்லாத நீங்கள் என்னென்ன துவா கேட்குறமோ எல்லா துவா கேட்கலாம். ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, ஒலி சாயிமி துவாவும் முஸ்தஜாபுன் இந்த ஃபித்தர். ஒரு நோன்பாளி நோன்பு துறக்கும் நேரத்தில் கேட்கக்கூடிய துவா உடனே கபூல் ஆகுன்றாங்க. உங்களுடைய எல்லா தேவையிலும் கேளுங்க. இந்த துவா அந்த துவா மனப்பாடம் பண்ணி அல்ல, உங்களுடைய தேவை எல்லாத்தையும் கேளுங்க. இல்லை அல்லாஹும்ம லக்க ஸும்து வபிக்க ஆமன்து ஓதலாமா, அதுவும் ஓதலாம். அதுவும் ஒரு துவா தான். அது ஹராமான துவா, ஷிர்கா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதுவும் துவா தான். அல்லாஹும்ம லக்க ஸும்து வபிக்க ஆமன்து அலைக்க தவக்கல்து இலைக்க அனபுது வபிக்க ஹாக்கம்து இலைக்க ஹாசம்து ஃபக்ஃபிர் லிமா கத்தம்து ஓதுங்க, தப்பு கிடையாது. வாலா ரிஸ்கிக அஃப்தர்து என்ன துவா வேணால் ஓதுங்க. அதனால் என்ன துவா வேணாலும் கேட்கலாம். அதில் தஹபல்லாமும் ஓதலாம், தப்பு கிடையாது.